ஹாய் வணக்கம். இப்போ வந்து நம்ம காம்பினேஷன் ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்ன்றது வந்து ஒரு நம்மளோட ஃபோர்ஹெட், நோஸு அண்டு சின்னு இந்த இடம்லாம் வந்து ஆயில் செக்ரெட் ஆகும். மற்றபடி வந்து சைட்ஸில் இருக்க இந்த ஜா லைன்ஸோ சீஸ் போன் இந்த இடத்துலலாம் வந்து ஆயிலாக ட்ரையாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சர்டன் ஏரியா வந்து ஆயிலாகவும் சர்டன் ஏரியா வந்து ட்ரையாகவும் இருக்கிறதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நல்ல ஒரு மசாஜ் ஆல்மண்ட் க்ரீம் வச்சு உங்கள் ஸ்கின்னை நீங்களே வந்து கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ்ன்னு பண்ணுற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி அந்த க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து எங்கெல்லாம் ட்ரை ஆகுதோ அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுல வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே வந்து ஸ்பைசி ஐட்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பைசி ஐட்டத்தை வந்து ரொம்ப சாப்பிட வேணாம், வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஸ்பைசியாக சாப்பிட்ற அன்னைக்கு வந்து நீங்கள் அடுத்தது வந்து நம்ம பாடி வந்து கொஞ்சம் நல்லா கூலாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி பேக் யூஸ் பண்ணலாம் ஃபேஸில் வீட்டில் இருந்த மாதிரியே பாதாம் பருப்பு ஒரு 3-4 ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க. சந்தனம் வந்து பவுடராக கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த வந்து ஒரு சந்தன கட்டை இருக்கும், அதை வச்சு இழைச்சி போடுறீங்கன்னாக்கா அந்த ரோஸ் வாட்டரை விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். உங்களோட காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து சந்தனம் போட்டோன்னாக்கா வேம்பு, சந்தனம், துளசி இது 3யும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து பைத்த மாவு இருக்குது பாருங்கள், பைத்த மாவில் வந்து பச்சை பால் விட்டு அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸில் வந்து ஒரு 20 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறது வந்து டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஹாட் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டர்லையாலும் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பாதி பார்ட் வந்து நமக்கு வந்து ட்ரையாகவும் ஃபேஸில் வந்து பாதி இடம் வந்து ட்ரையாகவும் பாதி இடம் வந்து ஆயிலியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டரோ யூஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்கிற பார்ட்டில் வந்து இந்த பேக்கை ரிமூவ் பண்ண உடனே நீங்கள் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அதிகமாக ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நார்மலாக டேப் வாட்டர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் அது கூட வந்து பனானா ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கொஞ்சம் ஏதாவது காரம் இருக்கிற ஜார் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக இருக்க ஜாரில் வந்து பனானா அண்ட் தக்காளி ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷாக நம்ம பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நம்ம ஃபேஸில் பேக்கு வந்து போடும்போது அது வந்து ஒரு மாதிரி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பேக்கையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வறண்ட சருமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வறண்ட சருமம்ன்றது வந்து பனிக்காலங்களில் வந்து நார்மலாகவே ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னு அது வந்து இப்போ இன்னும் வந்து இந்த வின்டரில் அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டயத்தில் வந்து அதிகமாகவே வந்து ட்ரை ஆகும். இவங்க வந்து எந்த மாதிரி அவங்க ஸ்கின்னை பார்த்துக்கலான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோகனட் ஆயிலை வந்து நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ண உங்கள் கையாலேயே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, சும்மா அப்படியே அப்ளை பண்ணி இப்படி ஃபிங்கர்ஸில் வச்சு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, வீட்டில் வந்து எதுவும் இல்லைன்ற டயத்தில் மட்டும் நீங்கள் இந்த நல்லெண்ணெயோ இல்லை கோகனட் தேங்காய் எண்ணெயோ ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட என்ன பண்ணலான்னாக்கா விட்டமின் ஏ, டி, இ இந்த 3 கேப்சூல் வாங்கி அந்த 3 கேப்சூலையுமே வந்து அதுக்குள்ளே அது ஒரு டியூபு மாதிரி இருக்கும். அந்த டியூபை வந்து அந்த டியூபுக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஜெல் பேஸில் வரும். அந்த கேப்சூல் ஓப்பன் பண்ணோன்னா ஏடி நீங்கள் வாங்கலைனாலும் விட்டமின் ஈன்னு வந்து எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். அது ஒரு க்ரீன் கலரில் ஒரு டியூபு மாதிரி வரும். மெடிசனை எடுத்து நம்ம ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாலே எப்போவுமே என்ன போட்டாலும் ஒரு பவுடர் போட்டால் கூட ரொம்ப அப்பனா மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் எல்லா நாளுமே வந்து இந்த கேப்சூல் வந்து யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்க அந்த டியூப்பில் இருக்க அந்த மருந்தை எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதில் ஒன்று வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முகத்துக்கு வந்து பத்தாது. ஒரு 4-5 மாத்திரையாவது வாங்கணும். வாங்கி நல்லா நெக்கிலேருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும் ஃபேஸோட ஃபுல் இதுவும் நம்ம அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபிங்கர்ஸாலேயே கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். மசாஜ்னா இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது, நல்லா இப்படி அப்வேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்பேரில் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் ஹேண்டை வந்து இந்த மாதிரி வந்து சர்க்கிள் மூமெண்ட்டில் வந்து எடுத்து
கொண்டு போய் அதுக்கு அதை அப்ளை பண்ணி முடிச்ச உடனே அப்புறம் ஃபோர்ஹெட்லேயும் நல்லா போட்டு நம்ம கண்ணு கிட்ட பட்டால் ஒன்றும் ஆகாது. கண்லேயும் வந்து டார்க் சர்க்குலர் எங்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா ட்ரை ஆகிற இடம்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து மங்கு மாதிரி மாற தோணும். அதனால் இந்த கேப்சூல் வந்து எப்போவுமே நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மசாஜ் மாதிரி உங்கள் ஹேண்ட்லேயே உங்கள் கையாலேயே கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் ஒரு ரொட்டீன் உங்கள் ஒர்க் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து தானாகவே ட்ரை ஆகும். சப்போஸ் வெளியே போகிறீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹாட் டவல் வந்து சுடுதண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் வந்து ஒரு காட்டனோ இல்லை ஒரு கிளாத்தில் வந்து சும்மா நம்ம லைட்டாக வார்மாக இருக்கணும். அதை என்ன பண்ணணும், பிழிஞ்சிட்டு முகத்தில் அப்படியே வச்சு எடுக்கணும். மிதமான ஹீட்டில் ஹாட் கம்ப்ரெஸர்னு சொல்லுவோம் நாங்கள். அதை வந்து தொட்டு எடுக்கும்போது அந்த க்ரீமோட அந்த ஆயில்னஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டீனாக என்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் வெளியே போகலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு பவுடரோ இல்லை மற்ற எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ளெயினாக விட்டுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த 2 பேக்கை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முட்டையோட கரு, தேன், ஆலிவ் ஆயில் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி 20 minutes வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். எந்த பேக் அப்ளை பண்ணாலும் நம்மளோட நெக்கோடு சேர்ந்த மாதிரி நம்ம நெக்கில் இருந்து நம்மளோட ஃபேஸோட ஃபோர்ஹெட் ஜாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காதோட சைடு எங்கெல்லாம் டார்க் பேட்ச் இருக்கும், இந்த நெக்கெல்லாம் செயின் மார்க்கெல்லாம் வர இடத்துலையுமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டா டார்க் பேட்சும் கம்மியாகும், ஸ்கின் மாய்ஸ்சராகவும் இருக்கும், அதே சமயம் வந்து பிரைட்னஸும் கொடுக்கும். முட்டைக்கோஸோட சாறு, அதுக்கப்புறம் வந்து தேன், ஆலிவ் ஆயில் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணியும் ஒரு பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இப்போ என்னென்னா கையெல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ட்ரையாகவும் இருக்கும், வந்து ஒரு டேன் ஆன மாதிரியும் இருக்கும். முட்டைக்கோஸ் சாறு, தேன், ஆலிவ் ஆயில் இது ஈஸ்ட் தேவைன்னா ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு போட்டோன்னா ரொம்ப நல்லது. ஒரு 30 வயசில் இருக்கவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years அவங்க கண்டினியூஸாக அந்த முட்டைக்கோசு, தேன், ஈஸ்ட் இது 3 இப்போ மிக்ஸ் பண்ணி போடுறச்ச அவங்க 40 வர வரைக்கும் அவங்க ஸ்கின் பார்த்தோன்னாக்கா அவ்வளோ பொலிவாக இருக்கும். அவங்களோட ஏஜ் வந்து 40ன்ற மாதிரியே தெரியாது. ஏன்னா ஈஸ்ட் வந்து ஒரு நம்மளோட ஸ்கின்ல இருக்க தேவையில்லாத டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஏஜ் வந்து அந்த கொலாஜனையுமே இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கடல் பாசியும் ஈஸ்ட்டும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இந்த டாபிக் இன்றைக்கி பார்த்தோம் நேயர்களே. அடுத்த டாப்பிக்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் வீவர்ஸ், நம்மளுடைய ஏ சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ கோடம்பாக்கம்ல இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிரியா அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு எபிசோடில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் பிரியா. ஹலோ மேம். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குட்டியான விஷயங்கள்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ ப்ளீடிங். இது வந்து சமீப காலமாக எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஐப்ரோ வந்து அழகாக வேணும், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போ மைக்ரோ ப்ளீடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செமி பர்மனன்ட் மேக்கப் கேட்டகரியில் வர ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் அ பிக்மெண்ட் ஓரியன்ஷன். இப்போ சில பேருக்கு வந்து ஐப்ரோ ஹேரே இருக்காது, இல்லை சில பேருக்கு வளரும் ஆனால் ஷேப் சரியாக இருக்காது. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த ஹீரோயினோ மாடல்ஸ் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி வந்து வேணும், கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷேப் அண்ட் திக்னஸ் நம்ம கொண்டு வரலாம். இட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயோடி கம்பேட்டபிள் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பயோ கம்பேட்டபிள் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைக் ஐப்ரோஸ் வந்து ஷேப்பன் பண்ணிவிட்டு பிக்மெண்ட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் அப்படின்றப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது, பிளேட்ஸு அண்ட் நீடில்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராடர் டேர்ம் ஆயிடுச்சு. அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளேடிங் இருக்குது. இப்போ மைக்ரோ பிளேடிங்கிறது ஒரு பேசிக் டேர்மு. அதில் பார்த்திங்கன்னா ஆம்போ ப்ரோஸ்ன்னு இருக்குது, 3D ப்ரோஸ் இருக்குது, 6D டெஃபினிஷன் ப்ரோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சில பேருக்கு வந்து ப்ரோஸ் ஷேப் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப லைட்டண்டாக இருக்கும், அவங்களுக்கு வந்து டின்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஆம்போ ப்ரோஸ், அதாவது அவங்க ஷேப் எல்லாம் நல்லா தான் இருக்கும், அந்த டின்ட் மாதிரி கொடுக்கலாம். சில பேருக்கு எனக்கு ஹேரே இல்லை, எனக்கு ஒரு சைடு ஹேர் இருக்குது இன்னொரு சைடு ஹேர் இல்லை, அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஹேர் மாதிரியே வந்து பண்ணுறது வந்து ஆம்போ ப்ரோஸோ 3D ப்ரோஸ்னு சொல்லுவோம். ஸோ 3D ப்ரோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நேச்சுரல் லுக்கே கொடுக்கும். நேச்சுரல் லுக்கே தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறப்போ அன்னைக்கு கொஞ்சம் டார்க்கெண்டாக தெரியும், பட் 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
வெரி நேச்சுரல் லுக்கில் தான் இருக்கும், பண்ணதே உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இப்போ அவங்க திரும்ப வந்து ரீஃபில் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு அந்த ஷேட் வந்து கம்மியான அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? மினிமம் வந்து அதோட ஸ்டே பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் ஸ்டே இருக்கும். ஓகே. நீங்கள் வேணும்னா ரொம்ப நான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுவேன், ரொம்ப அப்பப்போ ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 months வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது லிப் கலரிங். இப்போ லிப் கலர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஷேட்ஸ் வேணும், இந்த ஷேடில் வேணும் என் லிப் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த ப்ரொசீஜர் பற்றி இப்போ லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லிப் லிட்டில் டார்க்கின் ஆயிடுச்சு, இல்லை அங்கங்கே பிக்மெண்டடாக இருக்குது, அவங்களுக்கு வந்து எனக்கு நேச்சுரல் லிப் டோன் ஒரு பிங்கிஷ் லிப் டோன் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நியூட்ரலைசர் பிக்மெண்ட் மாதிரி அதில் இன்ஜெக்ட் பண்ணப்போ அந்த டீபெண்ட் பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து நியூட்ரலைஸ் ஆகி அவங்களோட நேச்சுரல் பிங்கிஷ் ஆர் வாட் எவர் கோரல் பிங்க் கலர்லேயே வந்து வந்துடும். சில பேருக்கு வந்து எனக்கு வந்து பிரைட் ரெட் வேணும், இல்லை இந்த பர்டிகுலர் ஷேட் வேணும் அப்படின்றப்போ அதுவுமே நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஆஃப் நியூட்ரலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸாக்ட் ஷேடெல்லாம் மேட்ச் பண்ணி அதுவுமே நம்ம பண்ணலாம். இதோட பிக்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 months to 10 months வரைக்கும் லாஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த லிப் கலரிங்க்கு என்ன நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க? லிப் கலரிங் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 10,000 rupees to 12,000 rupees வரும், பேஸ்ட் ஆன் நியூட்ரலைசிங்கும் இதுவும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செமி மேக்கப். இப்போ வந்து எல்லாரும் தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நான் எப்போவுமே மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய அது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். அது நத்திங் பட் பிபி க்ளோன் ட்ரெண்ட் ஆகும், இல்லை கொரியன் மேக்கப் ஒரு ஃபவுண்டேஷன். இது என்ன அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் பிக்மெண்ட்ஸ் தான். ஃபவுண்டேஷன் பிக்மெண்ட்ஸே வந்து ஸ்கின்க்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி இருக்கிற பிக்மெண்ட்ஸை வந்து ஸ்கின்ல மைக்ரோ நீட்லிங்கிற ப்ரொசீஜர் மூலமா உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஒரு லேயர் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஷேட் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் நம்ம இன்டியூஸ் பண்ண 2 to 3 shades வரைக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இது வந்து செமி பர்மனெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் ஃபேஸ் வாஷஸோ ஸ்க்ரப்ஸோ எது யூஸ் பண்ணாலுமே அப்படியே தான் ஸ்டே இருக்கும். இது இப்போ எவ்வளோ நாள் ஸ்டே இருக்கும்? இது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months to 8 months வரைக்கும் இருக்கும் ஒன்ஸ் பண்ணாலே. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஒரு மினிமம் 6 months வரைக்குமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைனர். ஸோ எல்லாருமே வந்து இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அது எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து ரெடிமேடாக பண்ணுற ஒரு செட்டப்க்கு நம்ம பழகிட்டோம். ஸோ இப்போ ஐலைனர் ப்ரொசீஜர் பற்றி. ஐலைனரும் இப்போது மைக்ரோ பிளேடிங் மாதிரி ஒரு செமி பர்மனெண்ட் மேக்கப் தான். இப்போ வந்து சில பேருக்கு எனக்கு விங் லைனர்ஸ்லாம் வராது, ஒழுங்காக வராது, இல்லை எனக்கு எப்பவுமே அந்த லைனர் லுக் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு லைனர்ஸ் வந்து போடலாம். அங்கேயுமே ஒரு தின் லேயர் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து ஐ லேஷஸ்லேயே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்போ உங்களுக்கு எனி டைம் லைனர் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், வாஷ் பண்ணாலும் போகாது. ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட யார் நிறைய கன்சல்டிங் வரும்? அது மைக்ரோ பிளேடிங்காக இருக்குமா இல்லை லிப் கலரிங்காக இருக்குமா? மோஸ்ட்லி கைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ பிளேடிங் அண்ட் லிப் பிக்மெண்டேஷன் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கன்சர்ன்ஸ் இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து ஐப்ரோ டச் பண்ணிகிட்டே தான் இருக்கிற எனக்கு டெய்லி எனக்கு டச் பண்ண வேணான்றவங்க மைக்ரோ பிளேடிங் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த லிப் கலரிங் பண்ணும்போது உடனே உங்களால் வெளியே போக முடியுமா, இல்லை அந்த லிப் பல்ஜ் அந்த மாதிரி? லிப் பிக்மெண்டேஷன் பண்ணுறப்போ ஒரு 2 to 3 hours மட்டும் அந்த ஒரு மைல் ஸ்வெல்லிங் இருக்கும், 3 hours செட்டில் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டேவே அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரொட்டீனுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியா. இந்த எபிசோடும் நீங்கள் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஓகே விவர்ஸ், இன்றைக்கு டாக்டர் பிரியா வந்து நம்மளுடைய ஏ சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ கோடம்பாக்கம்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் போகுது அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கன்சல்டிங் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பூ நமஸ்கார். ஸோ இது வந்து 3 மாடுலேஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 45 degree, 90 degree அண்ட் 180 degree இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்டிங் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தண்டாசனா பொசிஷனில் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட் பெண்டிங்கே வராது அப்படின்ற காம்பினேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வார்ம் அப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து லெக் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, ஏன்னா இது ஈஸியாக சட்டுன்னு வரவே வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நார்மலாக முன்னாடி குனிஞ்சு பாருங்கள் பார்க்கலாம். ஸோ குனிஞ்சு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் முடியுது, இப்போ இவ்வளோ தூரம் அவங்களால முடியுதுன்னு தோணுது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உங்கள் 2 கையை அப்படியே ரைட் சைடு வச்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ உங்கள் தலை வந்து என்ன பண்ணலாம், ஃபோர்ஹெட் வந்து ஃப்ளோரை டச் பண்ணலாம். லைட்டாக இடுப்பு தூக்கும், பரவாயில்ல. உங்களால் டச் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட், இல்லை எவ்வளோ தூரம் முடியுதோ பண்ணுங்கள். இப்போ ஆப்போசிட் சைட். ஸோ ஒரு
5 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ போத் சைட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 2 சைடும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது இவங்க பண்ணும்போது என்ன பண்ணணும், உங்கள் கான்ஷியஸ் வந்து 45 ஃப்ரண்ட்டில் இருக்கணும், மறந்து போய் சைடில் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அப்டமன் கான்ட்ராக்ஷன் வந்து நல்லா இருக்கும். இது வந்து 99% நம்ம அப்டாமினன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு யூட்டிரஸ், ஓவரி இது ரெண்டுத்துக்குமே நம்ம கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு இம்பேக்டாக இந்த கான்சிக்வன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரைட், ஓகே, இப்போ 45 டிகிரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 90 டிகிரி உங்கள் ஹிப் லைனுக்கு நேராக வரணும். ஓகே, ஸோ ஹிப் லைனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஷோல்டருக்கு கீழே தான் உங்கள் உள்ளங்கை வரணும், எல்போ டச் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ ஸ்லோவாக டர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய உள்ளங்கை வந்து நல்லா செஸ்ட்டு நல்லா பதிதளவுக்கு முன்னாடி போங்க. கை கிட்ட வைங்க, ஷோல்டருக்கு கீழே வைங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம். எஸ், சின் வைக்க முடிஞ்சாலும் ஓகே, ஃபோர் ஹெட் தான் வைக்கணும்னு இல்லை, உங்கள் சின் வைக்க முடிஞ்சாலும் சின் ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ ஸ்லோவாக எழுந்திரிச்சு ஆப்போசிட் சைட் வாங்க. ஹிப் லைனுக்கு நேராக, இடுப்புக்கு நேராக வரணும். உங்கள் கை இன்னும் கூட ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். உங்கள் எல்போ ரைஸ் பண்ணுங்கள் மேலே. எல்போ ரைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, சேஞ்ச். இப்போ ரிப்பீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். போத் சைட் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் 2 காலையும் கொஞ்சம் க்ளோஸாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் grip நல்லா கிடைக்கும், கால் வந்து ஓப்பன் ஆகாது, பேலன்ஸ் மிஸ் ஆகாது. சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கான்ட்ராக்ஷன் பண்ணாங்க, செகண்ட் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெச் கொடுக்குறாங்க. சேஞ்ச். ஸோ இது நார்மல் ஹிப் மூமெண்ட்ஸ். ஸோ 90 டிகிரி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. சும்மா இருக்கும்பொழுது நம்ம கேஷுவலாக நீங்கள் ஷோஃபாவில் உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு கூட ட்ரை பண்ணலாம். சேஞ்ச். ஆல்ரைட். ஸோ இப்போ 2 காம்பினேஷன்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தேர்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படியே ஹிப் வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நார்மலாக நம்மளுடைய யூட்டரஸ் ஓவரே ஸ்ட்ரென்தனிங்காக நான் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது நம்மளுடைய பேசிக் எக் ப்ரொடக்ஷன், அந்த செல்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் பெஸ்ட் நம்மளுடைய ப்ராப்பர் சைக்கிளிங் 28 டேஸ்க்கு ஒன்ஸ் கரெக்டாக அந்த எக் ஓவிலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்குது அப்படிங்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஸோ இந்த 180 நான் சொல்லும்பொழுது கூட நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக திருப்பி பண்ண முடியாது. பட் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக் டர்ன் பண்ணும்பொழுதும் நீங்கள் அகைன் டு த பாயிண்ட் என்ன மைண்டில் இருக்கணும், உங்கள் ஷோல்டருக்கு கீழே உங்கள் கை வச்சுக்கோங்க. எஸ், இப்போ போய் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃபோர் ஹெட்டோ சின்னோ வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் கை வந்து நல்லா கேப் இருக்கும்பொழுது உங்கள் ஷோல்டர் பிளேட்ஸ் நல்லா ஓப்பனில் இருக்கும். ஸ்லோவாக மேலே வாங்க. ஸோ மெயின் வந்து உங்கள் உட்கார்ற பொசிஷன் வந்து அலைன்மெண்ட் மாறக்கூடாது. இப்போ ஆப்போசிட் சைட் போங்க. ஸோ இதுவும் ஒரு சைடு ஈஸியாக வரும், ஒரு சைடு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இதை பண்ணலாம். ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட், திரும்ப ஃப்ரண்ட் வந்து பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே வந்து நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த லெக்கு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்னவாயிடும் அப்படின்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி கால் ஓப்பன் ஆகிடும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், லெக்கை லாக் பண்ணி வைக்கலாம். லெக்கு லாக் பண்ணிங்கன்னா தான் க்ரிப்பு நல்லாயிருக்கும். பெல்விக் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, லெக்கு ஓப்பனில் இருக்கும்போது பெல்விக் வந்து கொஞ்சம் லூசன் ஆகிடும், டைட்னஸ் கிடைக்காது. அப்போது நீங்கள் இதை வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணும்பொழுது உங்களோட பெல்வஸ், க்ளூட்டஸ் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அப்பர் போர்ஷன் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நார்மலாக சீட்டிங் பொசிஷனில் வந்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இவங்க பண்ணும்பொழுது அவங்க அப்படியே மூமெண்ட் பண்ண ஃப்ரண்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேக்கில் வந்துடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்பொழுது வரக்கூடிய எரர். இப்போ அதனால் வந்து அச்சோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம், மூமெண்ட்ஸ் மாறிடுச்சு, அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்பொழுது நம்ம பொசிஷன்லேருந்து எப்படி இருந்தாலும் நம்ம மாறிடுவோம். நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண தான் என்னவாகும், நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காந்தீங்களோ அதே பொசிஷனில் நீங்கள் மெயின்டைன் ஆக முடியும். ஸோ 3 காம்பினேஷனும் முடிச்சதுக்கப்புறமா நார்மல் சிட்டிங் பொசிஷனில் பிரெத் எடுக்கிறீங்க. ஓகே.